You are watching Grace Television. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையினால் மீண்டும் உங்களோடு ஒரு வசனத்தின் மூலம் பேச சந்திக்க தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இதற்கு முன்பு ஒரு செய்தியை கேட்டீர்கள். தொடர்ச்சியாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46 அதிகாரம் 2 வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வருங்கால திட்டத்தை தெளிவுபடுத்துகிற தேவன். பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் காணப்படும். ஆனால் தேவ நம்பிக்கையுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழப்பங்களை மாற்றி நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த வருடம் என்ன செய்ய போகிறோம் என்கிற குழப்பத்திற்குள்ளே காணப்படும் போது ஆண்டவர் தமக்குரிய பிள்ளைகளுக்கு வரும் காலத்தில் தெளிவான திட்டங்களை வகுக்கிற தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது? யாக்கோபு யார்? இதற்கு முன்பு யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். நீ திரளான அல்லது யாக்கோபு, நீ ஒருவேளை ஏமாற்றுக்காரனா எத்தனை இருக்கலாம், நீ இனி இஸ்ரவேலின் பிரபு, நீ ஒரு பெரிய அதிபதியாய் மாறப்போகிறாய் என்ற பெயரை மாற்றி சொன்னார். ஆனால் திரும்ப ஆண்டவர் இங்கே யாக்கோபு யாக்கோபு என்றுதான் அழைக்கிறார். ஆதியாகமம் 35:10, 32:28 இந்த வசனங்களை படித்து பார்த்தீர்களானால் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆண்டவர் தெளிவோடு நடத்தினார். இப்படி வரும்போது முதல் வசனம் பாருங்கள், 46:1. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஒரு 20 வருட காலம் ஈசாக்கை விட்டும் தன் தாயை விட்டும் குடும்பத்தை விட்டும் தூரமான இடத்துக்கு போனார் பெற்றோரின் ஆசீர்வாதத்தோடு. அங்கே போயிட்டு அவருடைய கடமைகளை நிறைவேற்றினார். ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டமாய் மாறினது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற அளவில். இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தோடு கூட அவர் புறப்பட்டு வந்து முதல்ல போகும்போதும் அவர் செய்தது ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவ சத்தம் கேட்டு. இப்போ மீண்டும் அந்த இடத்திலிருந்து பெயர்செபாவுக்கு வரும்போது தன் தகப்பனாகிய தேவனுக்கு பலி செலுத்தினார். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம் தெய்வத்தை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தேவனை அவர் முக்கியப்படுத்தி தேவனை கனப்படுத்தின போது என்ன நடந்தது பாருங்கள். அன்று இரவிலே தேவனோடு தொடர்பு கொண்ட வேளையிலே தேவ தரிசனத்தை தேவ பிரசன்னத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்த வேளையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்த நிலையிலே இனி என் தேவனை தவிர வேற ஒன்றுமில்லை, அவர்தான் இதுவரைக்கும் நடத்தினார், பாதுகாத்தார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், இனியும் அவர்தான் நடத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வுக்குள்ளே அடுத்து எப்படி என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கும்போதுதான் அன்று ராத்திரி தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுகிற தேவன் தரிசிக்கிறார், பார்க்கிறார். இப்போது ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார்.
அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். பெயர் சொல்லி அழைக்கிறவர். மனுஷங்க கூட பெயர் மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் பெயர் வைக்கிறவர், பெயர் சொல்லி அழைக்கிறவர். இதற்கு முன்பு ஆபிரகாமே ஆபிரகாமே பெயர் சொல்லி அழைத்தார். யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்து கூப்பிட்ட போது உடனே இதோ அடியேன். தேவ சத்தம் கேட்ட பிறகு வேதத்தில் கூட அதிகமாய் பார்க்கிறோம், ஆண்டவர் அவ்வளவு கவனத்தோடு பெயர் சொல்லி அழைக்கும் போது இனி அவர் சொல்வதற்கு ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக இதோ அடியேன், உனக்கு அடிமை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார். அதன் பிறகு பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்றார். அப்போது அவர், நான் தேவன், நான் தான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன திடீர்னு எகிப்து தேசம் வருது? சீரியா தேசத்துக்கு போனவர் மீண்டும் பெயர்சபாவுக்கு வருகிறார். வந்து அங்கே பலியிட்டார், தேவ தரிசனம் காண்கிறார், தேவ சத்தம் கேட்கிறார், உமக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறார். அங்க ஒரு வார்த்தை வருகிறது, நான் தான் உன்னுடைய தேவன், எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன நடந்தது? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதிலே இளையவன் ஒருவன், 11வது பிள்ளை வைத்துக் கொள்ளுங்களேன், யோசேப்பு ஆடுகளை மேய்த்தார். அண்ணன்கள்லாம் சேர்ந்து யோசேப்பை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா யோசேப்பு இப்ப எகிப்தில் இருக்கிறார். அப்பாவை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு செத்து போயிட்டான்னு. ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே யோசேப்பு ஆயத்தப்படுத்தி எகிப்தில் இப்ப ஒரு பார்வோருக்கு அடுத்து ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா பல முறை நாம பேசி இருக்கிறோம். இடையில பஞ்சம் எல்லாம் வந்தது. அப்புறம் அதன் பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எகிப்துக்கெல்லாம் போயிட்டு பஞ்சத்திலே தானியம் வாங்கி அதன் பிறகு யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறாருங்கிற விஷயம் தெரிவித்த பிறகு இப்பொழுது குடும்பத்தோடு அங்க புறப்பட்டு போக வேண்டும். அப்ப அங்க போகும்போது, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னோட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆண்டவர் எதிர்காலத்துக்குட்பட்ட காரியத்தை அறிந்தவர். அவர் இப்பொழுது யாக்கோபோடு பேசுகிறார். இப்போது இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு கலக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த சம்பவத்தை பாருங்க, கேளுங்க. யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டு உன்னை நான் பெரிய ஜாதியா மாற்ற போறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள் வார்த்தையை, உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஜீவனுள்ள தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாத வாக்குக்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் குழப்பம் இல்லாமல் நீர் வழிநடத்துகிற ஆண்டவர் என்பதை புரிந்து வாழ கிருபைதார். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.